Welcome to Enlighten class. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே அதை 3 டென்ஸ்லையுமே 3 காலத்துலையும் பாஸ்ட்டில், ப்ரெசண்ட்டில், ஃப்யூச்சரில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவர் சைக்கிளில் செல்கிறார். He goes by bicycle. He goes by bicycle. இது ஒரு present tense sentence. இப்போ நடந்துட்டு இருக்க செயல். இங்கே உள்ள verb பாருங்க, go அப்படின்றது goesன்னு இருக்கு. இங்கே ஏன் es ஓட சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா முன்னாடி இருக்கிற noun heன்றது, அதாவது இங்கே pronoun இருக்கு. பேர் இருந்தால் nounன்னு சொல்லுவோம். அதுவே பேருக்கு பதில் pronoun வரும். அவன், அவள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தா he, பெண்ணா இருந்தா she, அவர்கள் நிறைய பேரை சொல்லல they, நாங்கள் அப்படின்னு சொல்லல we, நீ நீங்கள்னு சொல்லல you, நான் சொல்லல I. இந்த மாதிரி வர்றது நவுனுக்கு பதிலின்னு சொல்லுவோம். நவுனுக்கு பதில் யூஸ் பண்ணக்கூடிய pronoun. ஸோ இந்த இடத்துல இந்த pronoun he சிங்குலர் அப்படின்றதுனால கோன்றது எஸ் ஓட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த கோன்ற verb goes அப்படின்றது ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா அந்த verb ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். அதுவே பாஸ்ட் டென்ஸில் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு செயலை சொல்லல verb பாஸ்டில் வரும். ஃப்யூச்சரில் சொல்லல வேர்போட, அதாவது ப்ரெசன்ட் வேர்போட முன்னாடி வில் சேரும். ஸோ அதான் டென்ஸை சொல்லக்கூடியது. டென்ஸ் வேர்பை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாஸ்டில் அவர் சைக்கிளில் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போனதை பற்றி பேசல. he went by bicycle. he went by bicycle. இந்த verb went பாருங்க, கோவோட பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். இப்போ ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு அவர் சைக்கிளில் செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அவர் போகிறத சொல்கிறதுக்கு he will go by bicycle. he will go by bicycle. இங்கே verb பாருங்க, கோன்ற ப்ரெசன்ட் வேர்புக்கு முன்னாடி will வந்திருக்கு. will go அப்படின்றது இந்த சென்டென்ஸ் ஒரு ஃபியூச்சர் டென்ஸு, அப்படி இனிமே நடக்க போகிற செயல் அப்படின்றது நமக்கு புரியுது. அவள் என் வழிகாட்டியாக செயல்படுகிறாள். She acts as my guide. She acts as my guide. இங்கே இருக்க verb பாருங்க, act அப்படின்றது s ஓட சேர்ந்து actsன்னு வந்திருக்கு. ரீசன் முன்னாடி இருக்க pronoun sheன்றது ஒரு சிங்குலர். சிங்குலர் நவுன் அல்லது pronoun வந்தா verb s ஓட வரும்னு சொன்னேன் இல்லையா போன சென்டென்ஸில். ஸோ actsன்னு இருக்கு. இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை பாஸ்டில், அதாவது இறந்த காலத்தில் சொல்கிறதுக்கு அவள் என் வழிகாட்டியாக செயல்பட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் she acted as my guide. she acted as my guide. இந்த சென்டென்ஸில் act அப்படின்ற verb ed-யோட சேர்ந்து actedனு வருது. இது ஒரு பாஸ்ட் verb, actோடைய பாஸ்ட் ஃபார்ம். இந்த சென்டென்ஸ் ஒரு பாஸ்ட் சென்டென்ஸ். கைடு அப்படின்றது வழிகாட்டியை குறிக்கக்கூடியது. இதே ஃபியூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிற மாதிரி பேசுகிறதுக்கு அவள் என் வழிகாட்டியாக செயல்படுவாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் she will act as my guide. she will act as my guide. இங்கே verb பாருங்க, will act. மாடல் verb, future மாடல் verb will plus v1 present verb act வந்திருக்கு. ஸோ இது ஒரு future tense sentence. நான் அப்படி உணர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் I feel that way. I feel that way. இது ஒரு present tense sentence. இதில் உள்ள verb feel. feel அப்படின்றது present formல இங்கே இருக்கு. முன்னாடி ஐன்ற pronoun வந்திருக்கு. I கன்கார்டு படி plural, அதனால feelன்றது s இல்லாம தான் வரணும். இதே pastல சொல்றதுக்கு நான் அப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா I felt that way. I felt that way. இங்கே உள்ள verb felt, feel உடைய past form felt. இது ஒரு past tense sentence. எப்போவுமே இந்த கன்கார்டு படி subject verb agreement சொல்கிறோம் இல்லையா, s ஓட verb வர்றது s இல்லாமல் வர்றது அது present tenseக்கு மட்டும்தான் பொருந்தும், பாஸ்ட்டுக்கு ஃபியூச்சருக்கு பொருந்தாது. இதே ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு நான் அப்படி உணர்வேன் அப்படின்னு பேசுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் I shall feel that way. I shall feel that way. இந்த இடத்துல verb shall feel. ஷால்ன்ற மாடல் verb ஃபியூச்சருக்குரியது, ஃபீல்ன்ற மெயின் verb வந்திருக்கு. இது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ். ஏன் இந்த இடத்துல வில் வராமல் ஷால் வந்திருக்குன்னா
முன்னாடி ஐ இருக்கிறதுனால ஷாலை மாற்றி கொடுத்தோம். ஏன்னா ஐ குடை வி குடையும் நாங்கள்னு சொல்லப்படுற வி குடையும் ஷால் வரும். அது ஒரு ரூல். அதுக்காண்டி வில் போட்டால் தப்புன்னு அர்த்தம் கிடையாது. ஷால் போட்டால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஆப்டாக இருக்கும். அவர்களுக்கு உங்கள் உதவி தேவை. They need your help. They need your help. இந்த சென்டென்ஸில் verb need present ஃபார்மில் இருக்குது. இது ஒரு present tense சென்டென்ஸ். அதுவே இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்டில் இறந்த காலத்தில் சொல்கிறதுக்கு அவர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் they needed your help. They needed your help. they அவர்கள், needed வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற நீடுன்ற verb, அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. your help உங்களுடைய உதவி. இதை ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு அவர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் they will need your help. they will need your help. இங்கே verb வந்து will need. willன்ற ஃபியூச்சர் மாடல் verb ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த verb need வந்து இருக்குது. இது ஒரு ஃபியூச்சர் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் உன் மீது கோபமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு she is angry with you. she is angry with you. இந்த சென்டென்ஸில் verb வந்து is, be verb வந்திருக்கு, ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ். இதே பாஸ்டில் சொல்கிறதுக்கு அவள் உன் மீது கோபமாக இருந்தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் she was angry with you. she was angry with you. இந்த சென்டென்ஸில் பாஸ்ட் be verb was இருக்குது. ஸோ வாஸை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு. இதே ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு அவள் உன் மீது கோவப்பட போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ யாராவது ஏதாவது செய்யலை, இப்படி செஞ்சேன்னா அவளுக்கு உன் மேலே கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஃபியூச்சரில் வரப்போகிறது. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் she will be angry with you. she will be angry with you. இங்கே be verb will be வந்திருக்கு. willன்ற ஃபியூச்சர் verb beயோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ will beன்றது இது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் அப்படின்றத உணர்த்துது. நீங்கள் அதை பெறுகிறீர்கள். you get it. you get it. இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ். இதில் உள்ள verb get அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. பெறுகிறீர்கள் அப்படின்ற அர்த்தம் தரக்கூடியது. இதே பாஸ்டில் சொல்கிறதுக்கு நீங்கள் அதை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் you got it. you got it. இங்கே உள்ள verb பாருங்கள் got. இது வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் get. இதை ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு நீங்கள் அதை பெறுவீர்கள், அதாவது இனிமேல் பெறுவீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் you will get it. you will get it அப்படின்னு சொல்லணும். இதில் உள்ள verb வந்து willன்ற ஃபியூச்சர் வேர்பும் ஃபியூச்சர் மாடல் வேர்பும் கெட்ன்ற மெயின் வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் V1லையும் இருக்குது. will get அப்படின்றது இது ஒரு ஃபியூச்சர் சென்டென்ஸ், ஃபியூச்சரில் வரக்கூடியது அப்படின்றத புரிய வைக்குது. அதை அவ சொல்கிறா. she says that. she says that. say அப்படின்ற வேர்பு இங்கே எஸ்ஸோடு சேர்ந்து வந்திருக்கு, says அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா முன்னாடி இருக்க ப்ரனவுன் வந்து சிங்குலர், she அப்படின்றது அவள், ஒரு பெண்ணை குறிக்குது, அது ஒரு சிங்குலர் அப்படின்றதுனால வேர்பு எஸ்ஸோடு சேர்ந்து வந்திருக்கு. இது ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் வேர்பாக இருக்குது. அதனால் இந்த டென்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அதுவே இதை பாஸ்டில் சொல்கிறதுக்கு அவள் அதை சொன்னாள் அப்படின்னு சொல்லி பாஸ்டில் சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் she said that. she said that அப்படின்னு சொல்லணும். இங்கே இருக்க வேர்பை பாருங்கள், செட் அப்படின்றது பாஸ்டில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். இதை ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு அவள் அதை சொல்வா, இனிமேல் சொல்வாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் she will say that. she will say that. இங்கே வேர்பு will say. willன்ற ஃபியூச்சர் வேர்பு ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் த மாடல் வேர்பும் சேன்ற மெயின் வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயும் வந்திருக்கு. இது ஒரு ஃபியூச்சர் சென்டென்ஸ். எல்லோரும் இங்கே நிற்கிறார்கள். everyone stands here. everyone stands here. இங்கே ஸ்டாண்டுன்ற ப்ரெசன்ட் வேர்பு எஸ்ஸோடு சேர்ந்து வந்திருக்கு. ஏன்னா முன்னாடி இருக்க நவுன் வந்து everyone. everyoneன்றது எல்லோரும் அப்படின்ற அர்த்தம் கொடுத்தாலும் அது கண்கார்டு படி சிங்குலர். everyone, everybody இதெல்லாம் சிங்குலர்னு தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து எஸ்ஸோடு சேர்ந்த வேர்பை தான் எடுத்துக்கிறோம். இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை பாஸ்டில் பேசுகிறதுக்கு எல்லோரும் இங்கே நின்றார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் everyone stood here. everyone stood here. இங்கே இருக்க வேர்பை பாருங்கள், stood. stood அப்படின்றது ஸ்டாண்டுடைய பாஸ்ட் ஃபார்ம். நின்றார்கள் அப்படின்னு வரும்.
இது ஒரு past tense sentence. இதே ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி பேசுறதுக்கு எல்லோரும் இங்கே நிற்பார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷ்ல everyone will stand here. everyone will stand here. இங்க இருக்க verb வந்து will stand. willன்றது future verb, stand அப்படின்றது present verb. ஸோ இது பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு future tense sentence அப்படின்னு. யாரோ வருகிறார்கள், இது ஒரு present tense sentence. somebody comes. somebody comes. இதில் உள்ள verb come எஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஏன்னா noun somebody வந்து singular. இது ஒரு present tense sentence. இதே பாஸ்ட்ல சொல்றதுக்கு யாரோ வந்தாங்க, யாரோ வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷ்ல somebody came. somebody came. இங்கே verb பாருங்க cameனு வந்திருக்கு. இது ஒரு past form. came வந்து comeோட past form. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு past tense sentence. இதை ஃபியூச்சர்ல பேசுறதுக்கு யாரோ வருவார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு somebody will come. somebody will come. இங்கே உள்ள verb வந்து will come அப்படின்றது future formல இருக்கு. ஸோ இது ஒரு future tense sentence. I hope this helps you and thanks for watching.